அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் வீட்டிற்கு ஒரு மர்ம ஆட்டோ வந்து சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விசாரணையானது மேற்கொண்டு வரப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், மேலும் விவரங்கள். பிரியங்கா வணக்கம். ஜாஃபர் சாதிக்கினுடைய வீட்டிற்கு ஒரு மர்ம ஆட்டோ வந்து சென்ற விவகாரம் போலீசாருடைய அந்த விசாரணையிலே தெரிய வந்திருக்கின்றது. போதைப் பொருளை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் வீட்டிற்கு ஒரு மர்ம ஆட்டோ ஒன்று வந்து சென்றிருப்பது விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. அந்த ஆட்டோவில் வந்து சென்ற நபர்கள் யார் யார் என்று அந்த விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள். தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக அவர் பயன்படுத்திய அந்த வாகனங்கள், அவருடைய நண்பர்கள், குறிப்பாக அவர் பயன்படுத்திய லேப்டாப் உள்ளிட்ட பல பொருள்களை கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளை கொண்டு பல்வேறு ஆதாரங்களை, ஆவணங்களை திரட்டக்கூடிய முயற்சியில அதிகாரிகள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவரது வீட்டிற்கு வந்து சென்ற ஆட்டோ என்பது ஒரு முக்கிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கினுடைய வீட்டிற்கு ஆட்டோவில் 3 பேர் வந்ததாகவும், ஆட்டோவில் வந்த 3 பேரில் ஒருவர் பெண் எனவும் அந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. அந்த 3 பேர் எதற்காக ஜாஃபர் சாதிக்கினுடைய வீட்டிற்கு வந்தார்கள் என்ற விசாரணையை அதிகாரிகள் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். ஜாஃபர் சாதிக் வீட்டில் என்சிபி அதிகாரிகள் ஒட்டி சென்ற சம்மனை ஆட்டோவில் வந்தவர்கள் புகைப்படம் எடுத்து சென்றதாகவும் கூறப்படும் நிலையில் அவர்கள் எதற்காக அந்த இடத்திற்கு வந்தார்கள் என்றால், ஜாஃபர் சாதிக் பொறுத்தவரையிலே தமிழ்நாடு முழுவதும் தற்போது ஒரு பிரபலமான ஒரு நபராக, குறிப்பாக அந்த கடத்தல் மன்னனாக அறியப்பட்ட நபராக இருக்கிறார். அவரது வீடு, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய ஆவணங்கள், சிசிடிவி காட்சிகள் போன்றவை எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆட்டோவில் வந்து அந்த வீட்டை பார்த்து வீட்டிற்கு வெளியில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டரை செல்போனால் போட்டோ எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் யாராக இருக்கும், அவர்களுக்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் என்ன தொடர்பு, எந்த அடிப்படையிலே அவர்கள் அந்த புகைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள், அவர்களுடைய பின்னணி என்ன என்பது குறித்தெல்லாம் போலீசார் விசாரித்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக அந்த விசாரணை அதிகாரிகளும் இதுல மிக அதிகமாக தீவிரம் காட்டி வருகிறார்கள். ஆட்டோவினுடைய அந்த பதிவெண்ணை கொண்டு வந்து சென்றவர்களை கண்டுபிடிக்க அதிகாரிகள் தீவிரமாக இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நமக்கு தகவல் கிடைத்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.